ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி டே. இன்றைக்கி ஃபுல்லாக நான் எங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்கேன். இன்றைக்கி எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் கோங்கூரா ஊறுகாய். இன்றைக்கி எப்படி செய்கிறாங்கன்னு பார்ப்போம். அவங்க ஃபுல்லாக கோங்கூரா இலையை நல்லா பிரித்து நல்லா அலம்பி வச்சுருக்காங்க. கொஞ்சம் நல்லா நிறையா ஒரு பெரிய வானிலையில் நல்லெண்ணெயை நிறையா நம்ம விட்டுக்கிறோம். நல்லெண்ணெய் தான் விடணும். ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் விட்டால் தான் அருமையாக இருக்கும். நல்லெண்ணெயை நல்லா விட்டுட்ட பிறகு அவங்க கை நிறைய காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிட்டாங்கங்க. நிறைய காஞ்ச மிளகாய் எடுத்து ஃபுல்லாக அந்த எண்ணெய் காஞ்சதும் காஞ்ச மிளகாயை காம்போடையே தான் போட்டாங்க. காம்பெல்லாம் எதுவும் சொல்லலை. காம்போடையே நிறைய மிளகாயை காஞ்ச மிளகாய் தாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காஷ்மீரி மிளகா வேணால் கூட போட்டுக்கோங்க, இல்லை நீட்டு மிளகா வேணாலும் போட்டுக்கோங்க. இவங்க குண்டு மிளகா தான் போட்டிருக்காங்க. ஸோ காரம் நல்லா சுள்ளுன்னு உரைக்கும். காஞ்ச மிளகா நிறைய போட்டுட்ட பிறகு அப்படியே அலம்பி வச்ச அந்த புளிச்ச கீரையை அப்படியே போட்டுடுறாங்க. போட்டுட்டு ஃபுல்லாக அந்த கூடை ஃபுல்லாகவே இருந்தது, 2 கூடை ஃபுல்லாக கீரை இருந்தது. அந்த கீரையை அலம்பி வச்சுருக்காங்க. அதை அப்படியே எண்ணெயில் போட்டு வதக்க போகிறாங்க. வதக்குறதும் அப்படியே நம்ம சுருண்டு வந்துடும். அப்படியே பந்து சுருள்ற மாதிரி சுருண்டுடும். நல்லா அந்த தண்ணியே போதும். புளிச்சக்கீரைக்கு நம்ம அலம்பி வச்சிருக்க தண்ணியே போதும். நம்ம அது மேல தண்ணி தெளிக்க தேவையில்லை. ஏன்னா ஊறுகாய் தானுங்களா இது. அதனால நம்ம அப்படியே நம்ம வதக்க போறோம். சரிங்களா? நல்லா சுருண்டு வந்துடும். பாத்தீங்கன்னா நல்லா சுருளும் பாருங்க. அந்த பாருங்க, அந்த இலையில இருக்கிற தண்ணியே பாருங்க, அந்த கிரீனிஷ் கலர் போயிட்டு நல்லா கலரே மாறிடுச்சு. பார்த்தீங்களா? ஃபுல்லாக கலர் மாறி அப்படியே சுருண்டு இருக்கு. பார்த்தீங்களா? அந்த மாதிரி எல்லாமே நம்ம போட்ட கீரை அந்த சூட்டுக்கு சுருண்டு வந்துடணும். நல்லா உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா கிளறி விடுங்க, ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்போதான் அது நல்லா எல்லா பக்கமும் அந்த கீரையோட பச்சை கலர் இல்லாமல் உங்களுக்கு ஃபுல்லாக அப்படியே சுருண்டு வரும். கொஞ்சம் பெருங்காயமும் தெரிச்சுக்கிட்டாங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுட்டு நல்லா மறுபடியும் வதக்குறாங்க. சரிங்களா? வதக்கின பிறகு சுருண்டு வரும் பாருங்க. பாருங்க, வதக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இது எங்க அம்மாவோட ஸ்பெஷல். எப்பயுமே இந்த ஊறுகாய் ரெடியா வீட்டில் இருக்கும். ஏன்னா வீட்லயே கீரை இருக்கிறதுனால அடிக்கடி இந்த ஊறுகாயை செய்து வைப்பாங்க. செமையா இருக்கும். பார்த்தீங்களா? எவ்வளோ கீரை போட்டோம், அந்த மொத்த கீரையுமே ஃபுல்லாக அப்படியே சுருண்டுடுச்சு. இப்போ சத்திக்கு இந்த வானிலையில் எண்ணெய், மிளகாய், புளிச்சக்கீரை மட்டும்தான் நம்ம போட்டிருக்கோம். நல்லெண்ணெய், காஞ்ச மிளகா, புளிச்சக்கீரை இது மட்டும்தான் நம்ம போட்டு நல்லா பெரட்டி விட்டுருக்கோம். சரிங்களா? இப்போ இவங்களை தனியாக இறக்கி வச்சு நல்லா ஆற வச்சிடணும். தனியாக நம்ம நல்லா ஃபேன் காற்றுலையோ இல்லை நல்லா ஆற வச்சிடுங்க. சூடு இருக்கக்கூடாது. ஏன்னா மிக்சியில் நம்ம சூடாக அரைக்கக்கூடாது. அதனால் தனியாக எடுத்து வச்சு ஆற வச்சிடுங்க. நல்லா பந்து மாதிரி சுருண்டுடுச்சா? இப்போ தனியாக கீழே எடுத்து வச்சுட்டாங்க. ஆறிட்டு இருக்கு. இப்போ ஒரு பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மண்டை எடுத்துட்டாங்க. அதில் மண்டையை மட்டும் எடுத்துட்டு பூண்டை தோலையோடையே அப்படியே எடுத்து மிக்சி ஜாரில் போட போகிறாங்க. இப்போ மிக்சி ஜார் எடுத்துட்டு ஆற வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா? அந்த வதக்கி வச்சுருக்கோம் பாருங்க, நல்லெண்ணெயில் மிளகாயும் புளிச்சக்கீரையும், அதை மிக்சி ஜாரில் நல்லா பெரிய மிக்சி ஜாராகவே எடுத்துக்கோங்க. சின்னது வேண்டாம். இன்கேஸ் அரைக்கிற போது சரியாக அரைப்படலைன்னா சரியாக இருக்காது, திப்பி இருக்காது. நல்லா மையாக இருக்குன்னா சூப்பராக இருக்கும். அதனால பெரிய மிக்சி ஜாரே எடுத்துக்கோங்க. மிக்சி ஜாரில் ஆற வச்சிருந்த புளிச்சக்கீரையை அப்படியே நம்ம மிக்சி ஜாருக்குள்ளே போட்டுட்டு ஒரு 4-5 பூண்டு மண்டையை நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா? அப்படியே பூண்டு கொத்தோட, அந்த பூண்டு கொத்தோட உரிக்காம தோலோட மேல் மண்டையை மட்டும் எடுத்துடுங்க. தோலோட அந்த பூண்டை எல்லாத்தையும் போட்டுட்டு பூண்டை என்ன பண்ணினாங்கன்னா ஃபஸ்ட்டே தண்ணியில் அப்படியே முழுசாகவே ஊற வச்சு வச்சுருந்தாங்க. ஸோ ஈஸியாக இருந்தது அவங்களுக்கு அப்படியே எடுத்து உரிச்சு போடுறதுக்கு. அதனால் பூண்டையும் போட்டுட்டு ஆற வச்சிருக்கிற புளிச்சக்கீரையும் போட்டிருக்கிறாங்க. இப்போது கொஞ்சமாக உப்பு, கல்லுப்பு தான். நானும் சரி எங்கள் அம்மாவும் சரி கல்லுப்பு தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். கல்லுப்பு கொஞ்சம் போடுறாங்க. அப்புறம் புளியை என்ன பண்ணாங்கன்னா ஃபுல்லாகவே போடாமல் அதை வெந்நீர்லேயோ இல்லை தண்ணீர்லையோ ஊற வச்சுருந்தாங்க.
அந்த புளியை தான் வந்து இவங்க என்ன பண்ணாங்க, அரைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. புளி இப்போ மிக்சியில் போட்டு நல்லா மைய அரைக்கிறாங்க. நல்லா மைய மிக்சியில் அரைச்சதும் நல்லா பார்த்தீங்கன்னா ஆறுனதுக்கு அதுக்கும் அப்படியே நல்லா மைய அரைஞ்சிடுச்சு. பார்த்தீங்களா, மைய அரைஞ்சிருச்சு. இப்போ மறுபடியும் அதே வதக்கின வாணலிலேயே மறுபடியும் கொஞ்சம் நிறைய நல்லெண்ணெய் விடுறாங்க. கொஞ்சம் நிறைய தான் நல்லெண்ணெய், ஏன்னா இது ஊறுகாய் தானுங்களே, அதனால நிறைய நல்லெண்ணெய் யூஸ் ஆகும். நல்லெண்ணெய் நிறைய விட்டுட்டு கடுகு தாளிப்பு போட்டுட்டு பெருங்காயத்தை கொஞ்சோண்டு போட்டுக்கிறாங்க. கொஞ்சமா பெருங்காயம், ஏன்னா நம்ம அப்பயே நம்ம வதக்கறச்சே கொஞ்சம் பெருங்காயம் போட்டோம். ஸோ இதுலயும் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கிறோம். பெருங்காயத்தை போட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த பேஸ்ட், அதை அப்படியே எடுத்து இந்த எண்ணெயில போட்டு நல்லா வதக்க போறாங்க. கடுகு வெடிச்சதும் எண்ணெயில போட்டு நல்லா அந்த அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்குறாங்க. பாருங்க எவ்வளோ எண்ணெய் இருக்கு பாருங்க. அரைச்ச பேஸ்ட் எங்க இருக்கு, இவங்களுக்கு எங்க இருக்கு பாருங்க, எண்ணெய் நிறைய இருக்கு. பார்த்து பக்குவமா கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு 2 வாரம் ஆனாலும் இந்த ஊறுகாய் கெட்டே போகாது. இதுல அவ்வளோ ரத்தம், வெறும் கீரை தான் இருக்கு. அவ்வளோ ரத்தம், உடம்புல ரத்தத்தை அவ்வளோ வந்து நமக்கு உற்பத்தி பண்ணி கொடுக்கும் இந்த புளிச்சக்கீரை. அப்படியே நல்லா, நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், புளிச்சக்கீரை நான் தொகையல் பண்ற போதெல்லாம் சொல்லியிருக்கேன். இந்த கீரையை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். நம்ம அந்த எண்ணெய் வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுது உள்ளெல்லாம் போகணும். அந்த அளவு ஸ்ப்ரெட் பண்ணணும். கடைசியில பாத்தீங்கன்னா அப்படியே எண்ணெய் நல்லா இதுவாகி பந்து மாதிரி வரும். கரெக்டா பந்து மாதிரி வந்துடுச்சு. இவங்க அதை உடனே வந்து ஒரு சின்ன கிண்ணில எடுத்து மாத்தி வச்சுட்டாங்க. இது தாராளமா